எந்தவித முன்னறிவிப்புமின்றி நவம்பர் 8ஆம் தேதி இந்திய பிரதமர் மோடி தொலைக்காட்சியில் தோன்றி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தார். பிரதமர் மோடியின் இந்த அதிரடி நடவடிக்கையை ஆதரிப்பவர்களுக்கு இச்செய்தி அதிர்ச்சியை கொடுக்கலாம். மோடியின் இந்த நடவடிக்கையால் மன அழுத்தம் ஏற்பட்டு மரணமடைந்த வங்கி ஊழியர்கள் இன்று வரை 11 பேர். இந்தியா முழுவதும் கடந்த 13 நாட்களில் 55 பொதுமக்கள் மரணமடைந்துள்ளனர். பிரதமர் மோடியின் இந்த அதிரடி நடவடிக்கையை கைதட்டி வரவேற்கும் நம்மில் பலர் இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறோமா என்பது நமது மனசாட்சியை கேள்விக்குறியாக்கும் கேள்விகளில் ஒன்று. மோடியின் இந்த அதிரடி நடவடிக்கையை வரவேற்ற நடிகர்கள் தொடங்கி அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பணம் படைத்த முதலாளிகள் பலரை வங்கியின் வாயிலில் காத்திருக்கும் பொதுமக்கள் வரிசையில் நம்மால் காண முடியவில்லை. ஒரு நோக்கம் பெருசாக இருக்கும்போது அதுக்கான பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் என்ன ஒன்று, அந்த பாதிப்புகள் அந்த நோக்கத்தோடு அதிகமாகிடக்கூடாது அப்படின்றது தான் நம்ம பார்த்துக்கணும். சில விஷயங்கள் நம்ம தவிர்த்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் தான். சும்மா ஜென்ரல் பப்ளிக் ஒரு பசிக்கு சாப்பிட முடியாமல், மருந்து மாத்திரை வாங்க முடியாமல், ஏடிஎம் கார்டுக்காக வெளியூர் போய் முக்கியமாக திரும்ப வீடு வந்து சேர முடியாமல், அன்னன்னைக்கு கிடைக்கிற 500-1000 வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் பண்ணுற வியாபாரிங்க முதற்கொண்டு தியேட்டர்ஸ், மால்ஸ், மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி தேவையில்லாமல் இவங்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் தான். அது மட்டும் இல்லை, நான் நியூஸ்லலாம் நிறைய விஷயம் பார்த்தேன். உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, ஒரு பேத்தியோட கல்யாணத்துக்காக ஒரு பாட்டி ஒரு இடத்த விற்று அந்த பணத்தை கொண்டு வராங்க. அந்த பணம் செல்லாது அப்படின்ட்டு அவங்க கேள்விப்பட்ட உடனே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நியூ பார்ன் பேபி, அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அது ட்ரீட் பண்ண முடியாமல் அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றதுலாம். நம்ம எல்லாரும் ரொம்ப பெருமைப்படக்கூடிய சுதந்திரத்துக்கு அப்புறம் ரொம்ப அப்பா சம்மடா அப்படின்ற மாதிரி சினிமாவில் வர மாதிரி ஒரு போல்டான தைரியமான ஒரு முடிவை பிரைம் மினிஸ்டர் மோடி எடுத்திருக்கார். சல்யூட் சார். பிளாக் மணி ஒழிக்கிறதுக்கு இதோட ஒரு முக்கியமான ஒரு திடகாத்திரமான முடிவு எடுக்க முடியுமான்னு தெரியல. யதார்த்தம் இப்படி இருக்க, கர்நாடக முன்னாள் அமைச்சர் மற்றும் தொழிலதிபர் கலி ஜனார்தன ரெட்டி மகளின் திருமணம் 500 கோடி ரூபாய் செலவில் ஆடம்பரமான முறையில் நடத்தப்பட்டது. நாட்டில் பொருளாதார நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கும் இச்சூழலில் இந்த ஆடம்பர திருமணம் நடைபெறுவதற்கான திட்டமிடல் 6 மாதத்திற்கு முன்பு நடந்ததாக கலி ஜனார்தன ரெட்டி தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் அடித்தட்டு நடுத்தர வர்க்க மக்களின் வாழ்க்கை சூழலை நிலைகுலைய செய்த மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் பெருமுதலாளியான மல்லையாவின் 1200 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுவிஸ் வங்கியில் இருக்கும் கருப்பு பணத்தை மீட்டு இந்திய மக்களின் வங்கிக் கணக்கில் செலுத்துவேன் என்று முழக்கமிட்ட பிரதமர் மோடியின் தற்போதைய செயல்பாடு மக்களுக்காக பணி செய்யும் வங்கி அதிகாரிகளையும் கடந்த சில நாட்களாக குற்றவாளிகளாக மாற்றியுள்ளது. செல்லாமல் போன 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை 1 கோடி வைத்திருந்தால் அதை செல்லும் பணமாக மாற்ற 30% கமிஷன் தொகை பேசப்படுவதோடு இந்த குற்றச்செயலில் வங்கி மேலதிகாரிகள் ஈடுபட்டு வருவதும் நிகழ்ந்து கொண்டுதான் வருகிறது. புதிதாக மக்களிடம் புழங்கும் 2000 ரூபாய் நோட்டுக்கான சில்லறை தட்டுப்பாடு, சிறு வணிகர்களின் வணிக பாதிப்பு, சாதாரண மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு, தொடரும் மரணங்கள், இவை அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கூறி மத்திய அரசாங்கம் நடத்திய அதிரடி தாக்குதல் கருப்பு பணத்தை முற்றிலுமாக ஒழித்து இந்தியாவை வல்லாதிக்க நாடுகளின் பட்டியலில் சேர்க்குமா என்பதற்கு காலம் பதில் சொல்லும். அருண் மாணிக்கம் மற்றும் ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.